முறைகள் பொருள் உணர்ந்துவதல்ல. இன்றைக்கு நாங்கள் திருமந்திரம் பார்ப்போம். திருமந்திரம் ஒரு நாளுமே நாங்கள் பெரிதாக பார்த்ததில்லை. என்ன திருமந்திரத்தில் ஒரு பகுதி எடுத்து பார்ப்போம் என்று யோசிச்சு. 4ஆம் தந்திரம் என்று இருக்கு திருமந்திரத்தில். படிங்க பார்ப்போம். சிவகுமார் இன்றைக்கு இல்லையா? போற்றுகின்றேன் புகழ்ந்தும் புகழ் ஞானத்தை தோற்றுகின்றேன் சிந்தை நாயகன் சேவடி சாற்றுகின்றேன் அறையோ சிவயோகத்தை எட்டுகின்றேன் நம்பிரானோரெழுத்தே. போற்றுகின்றேன். போற்றுதல் என்பது இறைவனுடைய தோத்திரங்கள்ல 6 இருக்குன்னு சொன்னார். ஷட் லட்சணம் தோத்திரம் என்று சொல்லுவார்கள். அந்த 6 உண்டு போற்றுதல். அப்ப போற்றுகின்றேன் புகழ்ந்தும். புகழுதல் 2வது தோத்திரத்துல என்னுண்டு புகழுதல். தோத்திரத்துல 6 2வது புகழுதல். புகழ்ந்தும் புகழ் ஞானத்தை தேற்றுகின்றேன். அது என்ன ஞானம் என்றது தெரியும் எங்களுக்கு. ஞானத்துல 2 ஞானம் இருக்கு. என்ன ஞானம் உண்டு? அபர ஞானம். இப்படி படிக்கிறதால கேட்கிறதால நாங்கள் காதால கேட்டு மனதால கிரகித்து புத்தியால் சிந்தித்து சித்தத்துல பதிச்சு மூளையில வச்சிருந்து அதை பிறகு சிந்தித்து அதை பிரயோகித்து திருப்பி சொல்றேன் இல்லை. இப்ப எல்லாம் இதெல்லாம் அபர ஞானம். நூல் அறிவு, புத்தக அறிவு, கல்வியாலும் கீழியாலும் வருவது அபர ஞானம். அதைத்தான் இங்க சொல்லுகிறார் புகழ் ஞானம் என்று. புகழ் ஞானம். புகழ் என்றது புகுகின்றது. என்னிடத்தாலே கல்வியினூடாக வருகின்றது, மற்றது கேள்வியினூடாக வருகின்றது. கல்வியினூடாக கேள்வியூடாக வருவதைத்தான் இப்ப அங்க ஞான நூல்தனை ஓதல் ஓதுவித்தல், அதன் பொருளை தான் கேட்டல் கேட்பித்தல், இவ்வளவும் அதுக்குள்ள வரும். பிறகு சிந்தித்தல் என்று வருகிறதல்ல. அப்ப அந்த இவ்வளவும் புகழ் ஞானத்தை தேற்றுகின்றேன். தேற்றமெண்டா என்ன? தேற்றுதல் என்பது முடிந்த முடிவு. தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே சூரன் சொல்லுதல்லோ. தேற்றம் என்றா முடிந்த முடிவு. முடிந்த முடிவின் தெளிவு தேற்ற தெளிவே. தேற்றுகின்றேன் என்றா இந்த படிச்சு கல்வியால கேள்வியால வந்த ஞானத்தினுடைய முடிவை உள்ளுக்குள்ளே நான் திரட்டுகின்றேன். அது சிந்தித்தல் தெளிதலுக்க வரும். அது சிந்தித்தல் தெளிதலுக்க வரும். சரியோ? இப்ப படிச்சுட்டு அப்படியே டேப் ரெக்கார்டர் மாதிரி படிச்சுட்டு போகக்கூடாது. அதை கொஞ்சம் நிறுத்தி பொருளை சிந்திக்கணும். சிந்திச்சு உள்ளுக்கு பதிக்க பார்க்கணும். பதித்தால் அது அபர ஞானம். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். போற்றுகின்றேன். இந்த பாடல்களினூடாக நாங்கள் அதைத்தான் செய்து கொண்டு வரோம். புகழ்ந்தும், அதுவும் இந்த தோத்திரம் படிப்பதனூடாக அதைத்தான் செய்கின்றோம். புகழ் ஞானத்தை இதனூடாக இந்த உரையாடலினூடாக நாங்கள் ஒரு அறிவை ஞானத்தை பெறுகின்றோம். அதை தேற்றுகின்றேன். அதை உள்ளுக்க வச்சு சிந்தித்து திரட்டி அதனுடைய முடிந்த முடிவை உள்ளுக்கு அறிய முயற்சிக்கிறது. தான் தேற்றுகின்றேன். சிந்தை நாயகன். சிந்தை நாயகன். சிந்தை என்பது என்னதுக்கு? மனம் என்பது. சிந்தை என்பது உள்ளுக்கு இருக்கிற சிந்தனை. எல்லாத்தையும் சேர்த்து வரும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அந்த கரணங்கள் 4 சிந்தை. அந்த பாட்டிலையும் வருகுதல்லோ. என்ன பாட்டு? கற்பனை கடந்த சோதி கருணை உருவமாக அற்புத கோல நீர்மறை சிறு. இன்னொன்று இருக்குது, மற்றது ஒன்று இருக்குது.
என்ன சிந்தையே சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானுடைய கூத்தப்பை காக்கிறார் இல்லோ. சிந்தையே திருந்து சாத்வீகமாக ரெண்டு இருக்கல்லோ. என்ன பாட்டு படிங்க, முதல்ல இருந்து படிங்க, முதல்ல இருந்து படிங்க, ஐந்து படிங்க படிங்க. கண்களே கொள்ள அளப்பெருங்கலங்கள் மூன்றும் சிந்தையாய அளப்பெருங் கரணங்கள் மூன்றும் மனம்புத்து சித்தம் மூன்றும் சிந்தையா. கரணங்கள் மூன்றும் சாத்துவமையாக இந்து வாழ்சடையான் ஆனந்த கூட்டின் தனிப்பெருங்கூட்டின் வந்தவேரின்பம் மகிழ்ச்சியில் அடைந்தார். இப்ப சிந்தை என்பது அதையும் குறிக்கிறது, அந்த கரணங்கள் மூன்றையும் குறிக்குது. அடுத்து ஒன்று சிந்தை நாயகன் என்பது, இங்க சிந்தை என்பது உயிரை குறிக்கிறது. சிந்தை என்பது இங்க உயிரை குறிக்கிறது. உள்ளங்கவர்கள் என்று சொல்றோம் இல்லோ. சித்தமலம் அறிவித்து சிவனாக்கி இணையாண்ட அத்தன் என்று சொல்ற சித்தம் உள்ளம். இங்க சிந்தை என்பது நாயகன், சிந்தைக்கு நாயகன், உயிரின் தலைவன் பசுபதி சிவபெருமான். சேவடி அவனுடைய சிவந்த திருவடிகளை சாற்றுகின்றேன். சாற்றுகின்றேன் என்றா என்ன கருத்து? வழிபடுகின்றேன், வழிபடுகின்றேன். அறையோ சிவயோகத்தை, அறையோ என்றா எல்லாருக்கும் எடுத்து சொல்லும், டிக்ளேர் பண்றது, பெருசாக எல்லாருக்கும் சொல்றது. அறைந்து சொல்லுதல் என்று சொல்லுவோம், பறை அறை எல்லாம். அறையோ சிவயோகத்தை, யோகம் என்றால் என்ன? ஒன்றுதல், சிவத்துடன் ஒன்றுதல் யோகம். சிவபோகம் சிவத்தை அனுபவித்தல், சிவயோகம் சிவத்துடன், யோகண்டா யூனியன், சிவத்துடன் ஒன்றுதல். சிவயோகம், சிவயோகம் என்பது ஆன்மீக படிநிலைகள்ல உண்டு. முதலாவது தத்துவ ரூபம், இந்த உலகம் பஞ்சபூதங்கள், இந்த உடம்பு மனம் புத்தி அகங்காரம் இப்படி எல்லாம் இருக்கண்டு அறிகிறது தத்துவ ரூபம். பிறகு அடுத்தது தத்துவ தரிசனம். தத்துவ தரிசனம் என்றா அப்படி இருக்கிற இருப்பை உள்ளபடி உணர்ந்து அறிந்து கொள்ளுதல். பிறகு தத்துவ சுத்தி, இதுகள் அல்ல ஆன்மா, இதுகள் அல்ல கடவுள் என்று அதிலிருந்து புறம்பாகத்தான் ஆன்மா இருக்குது கடவுள் இருக்குன்னு அறிந்து கொள்ளல். பிறகு ஆன்ம ரூபம், உயிர் ஒன்று இருக்குது, உயிர் எப்படி இருக்குது எப்படிப்பட்டது என்றது அறிந்து கொள்ளல். உயிர் சிற்றறிவுடையது எல்லாம் அறிந்து கொள்ளல். பிறகு ஆன்ம தரிசனம், அந்த உயிர்தான் நான் என்கின்ற உணர்வு, அதை விளங்கி தொலைந்து கொள்ளுதல். பிறகு ஆன்ம சுத்தி, இந்த ஆன்மாவை பற்றி அறிதல், ஆன்மாவே நான் என்றதில் இருந்து ஆன்மாவுக்கு உயிருக்குயிராக வேறொன்றிருக்கிறது என்று அறிந்து அதுக்கு அங்கால போதல். அங்காலவானா சிவரூபம், சிவம் இருக்கிறது, அதனுடைய குணம் என்ன, அதனுடைய தன்மை என்ன, இறைவனுடைய தன்மை என்ன என்று அறிந்து கொள்ளுதல். அடுத்தது சிவ தரிசனம், அதை பூரணமாக அறிந்து விளங்கி புரிந்து கொள்ளுதல், தெளிதல். தேட்டுகின்றேன் என்பது தரிசனத்துக்கு வரும். அதுக்கு பிறகு சிவயோகம், சிவத்துடன் இணைதல். பிறகு சிவபோகம், சிவத்தை அனுபவித்தல். இதுதான் 10 படிநிலை, தசகாரியம் என்று சொல்லுவார்கள். அறையோ சிவயோகத்தை ஏற்றுகின்றேன் நம் பிரான் ஓரெழுத்து. ஏற்றுகின்றேன் என்றால் ஏற்றி வச்சு போட்டி சொல்றது, உயர்வாக வைத்து சிந்திக்கின்றேன், உயர்வாக வைத்து பேசுகின்றேன், உயர்வாக வைத்து பாடுகின்றேன், உயர்வாக வைத்து புகழுகின்றேன். நம்பிரான், நம் என்று சொல்லிட்டார், எனக்கு உங்களுக்கு அவர்தான். என்பிரான் எம்பிரான் என்று சொல்லி நம்பிரான் ஓரெழுத்தே, அவனுடைய ஓரெழுத்து மந்திரம். இந்த ஓரெழுத்து மந்திரத்தை 2ஆ சொல்லுவார்கள். ஒன்று ஓம் என்று சொல்லுவார்கள், பிரணவ மந்திரம். இரண்டாவது சிவாய நம இல்ல 5 எழுத்து உண்டாக ஒடுங்கி இருக்கிற சீயையும் சொல்லுவார்கள், 2ஐயும் சொல்லுவார்கள். ஓரெழுத்தே என்று வருகிறது. குறிப்புரையில சில விளக்கம் நிறைய இருக்குமே இதுக்கு. ஓரெழுத்து என்பது ஊகாரத்தை குறித்தல், மந்திர நூல் மரபு. ஏகாட்சரம் என்பது. இது முதலாவது பாடல். அடுத்த பாடலை பார்ப்போம். பாருங்க. ஓரெழுத்தாலே
உலகெங்கும் தானாகி ஈரெழுத்தாலே இசைந்து அங்கு இருவராய் மூவெழுத்தாலே முளைக்கின்ற சோதியை மாவெழுத்தாலே மயக்கமே உற்றதே. ஓரெழுத்தாலே உலகெங்குந்தானாகி உலகெங்குந்தானானிக்கிறான். ஈரெழுத்தாலே இசைந்து அங்கு இருவராய் மூவெழுத்தாலே முளைக்கின்ற சோதியை மாவெழுத்தாலே மயக்கமதுற்றதே. ஓம் என்று சொல்லப்படுகின்ற ஓரெழுத்தால உலகம் தோன்றியது. முதல் நாதம் ஓம் என்ற இதுதான் ஓரெழுத்தாலே உலகெங்குந்தானாகி ஈரெழுத்தாலே இசைந்தங்கிருவராய். அந்த ஓம் என்றதுல ஆ ஊ என்ற ரெண்டு வந்திருக்கு. ஆ ஊ என்ற ரெண்டு தன்மை இருக்கு. அந்த ரெண்டும் ஆ என்பது சிவத்தையும் ஊ என்பது சக்தியையும் குறிக்கும். மூவெழுத்தாலே முளைக்கின்ற சோதியை ஆ ஊ எம் மூவெழுத்தாலே முளைக்கின்ற சோதியை மா எழுத்தாலே மயக்கமதுற்றதே. மா எழுத்தாலே மயக்கமதுற்றதே. மா எழுத்து என்னண்டு பார்க்கணும், என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். மா எழுத்துன்றது மலம் திருவைந்தெழுத்துல ரெண்டையும் சேர்த்துத்தான் சொல்றாரு. ரெண்டும் பெருகுது பாருங்க. ஆ உ எம் மூவெழுத்தாலே முளைக்கின்ற சோதியை. முளைக்கின்ற சோதிதான் பிரம்ம விஷ்ணு ருத்ரன் என்று போட்டிருக்கிறார்கள். மாவெழுத்தாலே மயக்கமதுற்றதே. மா எழுத்தென்பது மா என்பது சிவாய நம என்பதில் மலத்தை குறைப்பது. ஒவ்வொரு எழுத்துக்களுடைய அக்ஷரங்கள் சொல்லுகிறேன். வா உ ம அதுல பிறகு சிவாய நமவில் இருக்கிற ம அதால அறியாமல் இருக்கின்றார்கள். தேவர் உரைகின்ற சிற்றம் என்றும் தேவர் உரைகின்ற சிதம்பரம் என்றும் தேவர் உரைகின்ற திருவம்பலம் என்றும் தேவர் உரைகின்ற தென்பொருளாமே. தேவர் உரைகின்ற சிற்றம்பலம். சிற்றம்பலத்தை பற்றி முந்தைய சொல்லி இருக்கிறேன். சிதம்பரம் சிற்றம்பலத்தை பற்றி சொல்லியாச்சு. எல்லா பூசை செய்யும் பொழுதும் அதுல தான் தெளிச்சிருந்தீங்களா சுத்தமாயா உலகம் ஒரு அவனுடைய அலுவலகம். கோயில்ல கும்பாபிஷேகம் நடக்க யாகசாலை இடவனுடைய தலைமை காரியாலயம் சுத்தமாய உலகத்தின் ஒரு நடமாடும் அலுவலகம். மொபைல் ஆபீஸ். மொபைல் ஆபீஸ அலுவல் முடிஞ்சோடனே கலைச்சு கொண்டு போடுவினா. ஒரு கோயில்லையும் கும்பாபிஷேகத்துல போட்ட யாகசாலை தொடர்ந்து இருக்கிறது இல்லை, எல்லாம் பிரிச்சு போடுவினோம். அது ரெண்டாவது. மூன்றாவது ஆலயம். ஆலயம் வந்து பிரான்ச் ஆபீஸ். சுத்தமாயா உலகவனுடைய காரியாலயத்தின் பிரான்ச் ஆபீஸ். அப்ப நடமாடும் அலுவலமாக வந்து இருந்து அருள் பாலிக்கின்ற காலத்தில் அவரிடம் விண்ணப்பித்து இங்க நிரந்தரமாக உங்கள் அலுவல்கள் உங்கள் ஆதிக்கம் இருக்க வேண்டும் என்ற ஒரு பிரான்ச் ஆபீஸர் தாவிக்கிறதான் கோயில். கோயிலுக்கு போயாக்க அவன் சுத்தமாய உலகம் அவற்று ஆபீஸுக்கு போறோம். அதான் ஆபீஸுக்கு போயாக்க கொஞ்சம் அடுக்கேற்ற மாதிரி உடுப்பு போட்டு கொண்டு போகணும். என்ன போய் அங்க போய் விண்ணப்பிக்கிறது என்ன எங்களோட குறைகள் விட்டங்கள் அதுகள் எல்லாம் விண்ணப்பிக்கிறது அங்கதான். அதான் கோயில் சுத்தமாய உலகம். உலகங்கம் இருக்கிற கோயில் எல்லாம் அதுதான். வீட்டுல நீங்க பூசிகரையில தண்ணியை தெளிச்சு போட்டு இருந்தீங்கன்னா அது சுத்தமாய உலகம். நீங்க அப்படி செய்து கொண்டு வர சுத்தமால உலகத்தில் வருகின்ற தெய்வங்கள் தேவர்கள் சப்த கோடி மகா மந்திரேஸ்வரர்கள் அஷ்டதிக்பாலகர்கள் கணநாதர்கள் எல்லாரும் பெறுவார்கள். எல்லாரும் அங்க வந்துடுவிடும். அதுக்கு அவரைக்குள்ள என்ன பெறுவார்கள்டா இன்னும் பெறுவார்கள்டா சிவனுடைய பூதகணங்களும் பெறுவார்கள். அதுக்குள்ள வேதாளம் பேய் பிசாஸ் எல்லாம் பெறும். அதுகளெல்லாம் தாங்காது உங்களுக்கு. அதுக்குத்தான் நாங்கள் ஒரு அஸ்திர மந்திரம் சொல்றது. அஸ்திராய நமக என்று சொல்லி கவசம் போட்டு எல்லா விதம் அவைகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கு. அவை வந்து எங்களால தாங்கலாது. அவைகளை கொஞ்சம் தள்ளி வச்சு கொண்டு மற்றவர்கள் எல்லாரும் வர்றதுக்கு இடம் கொடுத்து அதை கொஞ்சம் தள்ளி நீப்பினோம். அதுக்காகத்தான் பூஜை பண்ணைக்குள்ள அதையும் செய்கிறது. இதெல்லாம் சுத்தமாயா உலகம். ஆனால் இறைவனுடைய பொதுத்தலம் வந்து பரலோகம். எல்லாம் உண்டுக்கு உண்டாத்தான் இருக்குது. பரலோகம் இந்த மூவுலகங்களையும் வியாபித்து அதற்கு அப்பாலுக்கு அப்பாலா இருக்கிறது.
இந்த பிரகிருதி மாயா, நாங்கள் இருக்கிற பிரதி மாயா உலகம், இதற்கு அப்பால் இருக்கிற அசுத்த மாயா உலகம், மற்ற இறைவனுடைய தலைமை செயலகம் என்று சொல்லுகின்ற இந்த சுத்த மாயா உலகம் மூன்றுமே தத்துவங்கள் எனப்படும் சடக்கூறுகளால் ஆனது. 36 தத்துவங்கள் சடக்கூறுகள். ஆனால் இறைவனுடைய தலமாகிய வீடு பரலோகம் என்பது அது சக்தியால் ஆனது, தத்துவங்களினால் ஆனதல்ல. சக்தியால், அதான் பறை என்ற சக்தி, பரலோகம். அந்த இடத்துல அந்த பரலோகத்தின் ரெப்ரசன்டேஷன் தான் சிதம்பரம். அது அவருடைய இல்லம். அங்கே அவர் சொரூப நிலையில இருக்கிறார், சுயரூபத்தோட இருக்கிறார். ஆபீஸுக்கு வரைக்கும் தான் அவர் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் என்று ஒவ்வொரு ஆபீஸ் இல்லையா. அன்னைக்கு ஆபீஸுக்கு போயிருக்கல ஒவ்வொரு மாதிரி. உதாரணமாக சொல்றது, நான் இங்க சச்சங்கத்துக்கு வரைக்கும் இப்படி இருக்கிறேன், கொஞ்சம் செல்ல ஒரு 1/2 மணத்தியால 3/4 மணத்தியால ஆபீஸில் நிற்க அங்க வேற உடுப்பேன், வேற கெட்ட வேற உடுப்பு வேட செயல். அதுக்கு பிறகு ஒரு என்ன இன்றைக்கு பின்னேறம் ஒரு கூட்டம் இருக்குது, யோகாதனுடைய திருக்குறள் இசை இது ஒன்று வெளியிடுறேன் வாழலாம். அதுக்கு போய்க்கலாம், அதுக்கு ஏதாவது வேற ஏதாவது உடுப்பு. அதுக்கு பிறகு ஜிம்முக்கு போறாண்டா அதுக்கு வேற ஒரு உடுப்பு, பார்ட்டி ஃபங்க்ஷன்டா வேற ஒரு உடுப்பு, ஃபார்முக்கு போறாண்டா இப்படி ஒவ்வொன்று கெட்ட போட்டு கொண்டு போற மாதிரி இறைவனும் வருவார். வீட்டுல சுயமா இருக்கேக்குள்ள கொஞ்ச நேரத்துக்கு முந்தி இதற்கு ஒரு சரத்தோட இருந்து அப்படி இருந்து தேத்தனியை குடிச்சு கொண்டு காலுக்கு மேல கால் போட்டு அது சுயரூபம். இறைவன் சுயரூபத்தோட இருக்கின்ற இடம், வீட்டுல இருக்கின்ற இடம், அதான் இறைவன் வீடு. அங்கே அடைகிறதான் வீடு போர் என்று சொல்றாங்க. அதுதான் பரலோகம். அப்ப அங்கே அவருக்கு உருவம் இல்லை, இதெல்லாம் சொல்றது. அப்ப எப்படி நடராஜர் இருக்கிறார் அங்க? உருவம் இல்லாத சிவனுடைய 5 தொழில்களுடைய பிரதிரூபமாக ஞானமான நடராஜ பெருமானாக பரலோக இருப்பாக இருக்கிறார். அது சதாசிவ மூர்த்தத்துக்கு மேல, சிவலிங்கத்துக்கு மேல ஞானமான நடராஜ பெருமானாக அவர் அங்கே இருக்கிறார். சிவலிங்கம் தான் எங்களுக்கு எல்லாத்திலையும் பெருசு. கோயில்ல சிவலிங்கம் வச்சு போட்டு சிவலிங்கத்தை பரிவார மூர்த்தியா வைக்கவே இயலாது. நீங்கள எப்ப எல்லாம் கோயில்ல அங்க மூலையில வைக்கிறது வர சிவலிங்கம் தான் மூல மூர்த்தி. அங்க இருந்தான் எல்லாம் பெருகுது. அது பரிவார மூர்த்தமா இருக்கவே முடியாது. அந்த சிவலிங்க மூர்த்தியை வச்சுக்கொண்டு, ஆனால் சிதம்பரத்திலே சிவலிங்கம் ஒரு சின்னதா இருக்கும், திருமூலட்டானம். எத்தனை பேர் போய் பார்த்தீங்களோ தெரியாது. அது புறம்பாக கோயில்ல இருக்கும். ஆனா அங்க நடராஜ பெருமானுக்கு தான் மிகப்பெரிய பூஜை. ஏனென்றால் சதாசிவ மூர்த்திக்கு மேலான பரசிவம் அங்கே நடராச மூர்த்தியாக ஞானமான நடராச பெருமானாக இருக்குது. அது மகேஸ்வர மூர்த்தங்களில் கோயில்கள் எல்லாம் இருக்கிற நடராஜர் ஒன்று வச்சிருப்பேன் தெற்கு பக்கமா பார்த்து, அந்த நடராஜர் அல்ல, அது மகேஸ்வர மூர்த்தம். இது ஞானமான நடராச பெருமான் மகுடாகமம். அங்க அவருடைய நகரம் இருக்குது. அதுதான் சித்தம்பலம், பேரம்பலம் எல்லாம் அதுதான். அப்ப தேவர் உரைகின்ற சிற்றம்பலம் என்றும், இங்க தேவர் என்பது முத்தான்மாக்கள், முத்தி பெற்றான்மாக்கள். தேவர் உரைகின்ற சிதம்பரம் என்றும், தேவர் உரைகின்ற திரு அம்பலம் என்றும், திரு அம்பலம் என்ற பேரம்பலம். தேவர் உரைகின்ற தென்பொதுவாமே, அதே பரலோகத்தின் ரிப்ரசன்டேட்டிவ் சிதம்பரத்திலே இருக்கு. சிதம்பரத்துக்கு ரிப்ளிக்கா உலகெங்கும் இல்லை. எத்தனையோ கோயில் உலகெங்கும் இருக்கு. இங்க என்ன நடராஜரு கண்டபடி கோயில் இருக்கா? இல்ல. இப்ப புதுக்க யாராவது 1-2 வச்சிருக்கிறத விட நடராஜருக்கு உலகம் எங்கும் கோயில் இல்லை. எல்லா கோயில் மூத்தங்களும் அங்கதான் போய் ஒடுங்குது. எல்லா கோயில் மூத்தங்களும் அங்கே இருந்தான் வருகுது. கோயில் என்றாலே சிதம்பரம். இங்க பழைய தேவார புத்தகங்களுக்கு போனா சிதம்பரம் என்று போடணும், பதிகம் வேண்டா கோயில் என்று தான் போட்டு விட்டான். தலாந்து கோயில் என்று போட்டிருக்கணும். கோயில் வீடு சிறுவனுடைய. தேவர் உரைகின்ற சிற்றம்பலம் என்றும், தேவர் உரைகின்ற சிதம்பரம் என்றும், தேவர் உரைகின்ற திருவம்பலம் என்றும், தேவர் உரைகின்ற தென்பொதுவாமே. அங்க பரலோக இருப்பு. இந்த பிரகிருதி உலகம் அதை ஊடுருவி அதற்கு அப்பாலும் இருக்கிற அசுத்தமாய உலகம், இது 2ஐயும் ஊடுருவி அதற்கு அப்பாலும் இருக்கிற சுத்தமாய உலகனுடைய தலைமைச் செயலகம், இம்மூவுலகங்களையும் ஊடுருவி பறந்து அற்பாலம் வியாபித்திருக்கின்ற இந்த சடக்கூறுகளால் ஆகாத இவருடைய சக்தியிலான பரலோக இருப்பு இவருடைய வீடு. அது பரலோகம். அதுதான் பேரம்பலம், திருவம்பலம். அதுதான் சிற்றம்பலம். அதுதான் சிதம்பரம். ஆன்மாவுக்குள்ள சித்தண்ட ஆன்மாவுக்குள்ள இருக்கிற ஸ்பேஸ் சிதம்பரம். அதுதான் தில்லைவனத்திலே இருக்கிற சிதம்பரம் என்கிற தலவும்.
எல்லாத்தையும் சிங்க்ரோனைஸ் பண்ணணும். சிங்க்ரோனைஸ் பண்ணா ஒருமைப்படுத்துறது. இந்த உலகெங்கும் வியாபித்தகத்திற்கு அப்பாலா மக்காலா இருக்கிற பரலோகதளம், ஆன்மாவுக்குள் இருக்கின்ற ஸ்பேஸில் இருக்கிற இதில் இருக்கிற சிதம்பரம், மற்றது தமிழ்நாட்டில் ஹிருதயஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற சிதம்பரத்தில் இருக்கிற தலம் எல்லாமே உண்டுதான் என்பது. அடுத்தது ஆமே பொன்னம்பலம் அற்புதம் ஆனந்தம், ஆமே திருக்கூத் தனவரத தாண்டவம், ஆமே பிரளயமாகும் அத்தாண்டவம், ஆமே சங்காரத் தருந்தாண்டவங்களே. ஆகே ஆமே பொன்னம்பலம். இப்ப கொஞ்சம் விளங்கிட்டது. இது பொன்னம்பலம் ஒளிமயமாக பிரகாசித்துக் கொண்டிருக்குது. இறைவனுடைய தன்மைகள்ல ஒன்று சத்து, இரண்டாவது சித்தே, மூன்றாவது ஆனந்தம் என்று பார்த்தினாங்க, நாலாவது அன்பு என்று பார்த்தினாங்க, அடுத்த அஞ்சாவது ஞானம் என்று பார்த்தினாங்க, முற்றறிவு, ஆறாவது பேரும் ஆற்றல் என்று பார்த்தினாங்க, பேராற்றல், இதெல்லாம் இவருடைய தன்மை. ஏழாவது ஒரே பியோர், எம்படிமெண்ட் ஆஃப் பியோர்னஸ், விலையிலாகவே பாசங்களில் நீங்கியவர், விசுத்த தேகர் என்று சொல்றது, சுத்த தேகம் என்று சொல்றது. அவருக்கு மாயா உடம்பெல்லாம் இப்படி எல்லாம் பார்த்தனாங்க. அப்படிப்பட்ட இறைவனுக்கு இன்னொரு இயல்பு இருக்குது, ஒளி. அவர் ஒளிமயமானவர். அதைத்தான் நாங்கள் என்ன சொல்றது, அந்த வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரவா, 100 கோடியர்களின் பிறவைக்கு சமமான ஒளி. தினகர கோடி பிரபாகர லிங்கம், கோடி தினகரன்களுடைய சூரியனுடைய இதுக்கு பிரகாசமாக இருக்கின்ற லிங்கம் என்று சொல்லி, ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே என்று சொல்றது, சோதியனே துண்ணிருளே என்று சொல்றது, காண்பெரிய பேரொளியே என்று சொல்றது. உலகம் எல்லாரும் இருக்கிற ஒளி முதலுக்கு அவர்தான் ஒளி. தேயமார் ஒளிகளெல்லாம் சிவனுரு தேசதென்னர். புராணத்துல சொல்லுவார், ருமாவையர் விளையாட்டாக சிவனுடைய கண்மலை மூட நெற்றிக்கண்ணை திறந்து உலக கொளி கொடுத்தார். நாயகி கண்ணையப்பா, நாயகன் கண்ணையப்பால் நாயகி புதைப்ப, இப்படி மூட, புதைக்கிறது, கண்ணை புதைக்கிறது. எங்கும் பாயிரளாகி மூட, சூரிய சந்திரன் அக்னி நட்சத்திரம் மின்னல் எல்லாம் இருக்குது, ஆனா ஒளி இல்லாம போச்சு. டக்கன்ட்டு சடாரண்டு கராண்டு பரிந்து நெத்தி தூய நேத்திரத்தினாலே சுடரொளி கொடுத்த பண்பின், பரிந்து அன்போடு தயவோடு தன்னுடைய நெற்றி கண்ணை திறந்து ஒளி கொடுத்த. ஜெனரேட்டர் போட்டோன்னா டக்கண்டு லைட் வந்துட்டு. தேயமார் ஒளிகள் எல்லாம் சிவனுரு தேசதென்ன கொடுத்த பண்பின், அதனால உலகெங்கும் இருக்கிற ஒளிகள் எல்லாம் சிவனுடையது, பிரகாசமானது. காசி என்றாலே ஒளி என்றுதான் கருத்து, பிரகாசமானது என்றுதான் காசி. காசியில் இறக்கமுத்தி என்றா அந்த ஒளியில போய் கலத்தல் தான் காசியில் இறக்கமுத்தி. ஆமே பொன்னம்பலம், ஆகவேதான் அதை பொன்னம்பலம் என்று சொல்லுகிறார்கள். அந்த பொன்னம்பலத்தை ரிப்ரஸ் பண்ணதான் பொன்னோட்ட மூடி மூடி வச்சிருக்கு, பொன்வேந்து. அற்புதம் ஆனந்தம் ஆமே திருக்கூத்தன் அனவரத தாண்டவம். அனவரதம் என்றா என்ன? அனவரதம் எப்பொழுது எப்பொழுது அல்லம் பகலம் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. கம்பருடைய சரஸ்வதி அந்தாதில வரும். கல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால், எப்பொழுதும் இடையறாது. அவர் எப்பவுமே ஆடிக்கொண்டிருக்க. அதுக்கு ஓய்வே, இறைவனுடைய நடனத்துக்கு ஓய்வில்லை. ஓய்விலாதன உபமனில் இறந்தன, அதை உபமையிட்டு ஒப்பிட்டு சொல்லேலாது. உபமனில் இறந்தன ஓய்விலாதன, இறைவன் திருவண்ண பாதங்கள் ஓய்வே இல்லை, ஆடிக்கொண்டே இருக்கும். பஞ்சகிருத்தியம் நடந்து கொண்டே இருக்கும். முற்றளிப்பு நடந்தெல்லாம் முடிஞ்சாலும் ஆன்மாக்கள், இந்த இருளுல இருக்கிற ஆன்மாக்கள், புறப்படுக்காத ஆன்மாக்கள் உள்ளேயும் கூட சிவன் இருக்கின்றான். அங்கே பஞ்சகிருத்தியன் நடந்து கொண்டே இருக்குது. அப்ப ஓய்வில்லை. ஆமே திருக்கூத்தன் அனவரத தாண்டவம், ஆமே பிரளயமாகும் அத்தாண்டயம். பிரளயம், பிரளயம் என்றா என்ன? லயம் என்றால் ஒடுங்குதல், லயம் என்றா ஒடுங்குதல். லா பேதங்களை விடவணும். சமஸ்கிருதத்துல லாலா பேதங்கள் மாறி வரும். இப்ப பழத்தை பலம் என்று தானே சொல்றது.
பத்திரம் புஷ்பம் பலந்தோயம் என்று தானே கிருஷ்ணர் சொல்றார். ஒரு இலையோ பூவோ பழமோ தாண்டா பலம் என்று தான் வரும். கதலி பல நைவேத்தியம் என்று தானே சொல்றது, பலம் என்று தான் சொல்றது. லாலா அதுகள் மாறும். அப்ப ஆமே பிரளயம் ஆகமத்தாண்டவம். பிரளயம் என்பது பிரலயம். லயம் என்றா ஒடுங்குதல். லயம் ஆன்மா ஒடுங்குமுடன், லயிக்கின்ற இடம் ஆன்மா ஒடுங்குமுடன் லயம். பிற என்றால் இவ்வாறு, தஸ் இங்கிலீஷ்ல தஸ் தஸ். பிரபஞ்சம் என்றா இவ்வாறு தோன்றியது. பஞ்ச என்றா விரிதல். எங்களோட பூச்சைக்கு நாங்க பாவிக்கிற பாத்திரம், அந்த தண்ணி வச்சிருக்கிற பாத்திரத்தை பஞ்ச பாத்திரம் என்று சொல்றது. அது இப்படி சட்டி இல்லை, இப்படி டம்ளர் இல்லை, இப்படி வந்து இப்படி விரிஞ்சு இப்படி இப்படி சாடி அப்படி வந்து இப்படி விரிஞ்சு இருக்கு. இப்படி விரிகிறத சொல்றது பஞ்ச. பஞ்ச பாத்திரம், விரிந்த பாத்திரம். நீங்க கரண்டி உத்தரணை கரண்டியை வச்சு இப்படி இப்படி சண்டைக்க வெள்ளி டம்ளர்ல வச்சு பாருங்க, தட்டுண்டு ஊத்துட்டுவோம் வச்சுட்டேன். இது தட்டுண்டு ஊத்துண்டா, ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அமைப்பு. பஞ்ச பாத்திரம் இப்படி இருந்து இப்படி தந்து இப்படி விரிகிறது, கீழே ஒடுங்கி இருந்து இப்படி வந்து இப்படி விரிகிறது. பஞ்ச பாத்திரம். பஞ்சண்டா விரிந்த. பிரபஞ்சமண்டா தஸ் எக்ஸ்பேண்டட், இவ்வாறு விரிந்தது பிரபஞ்சம். அண்ட பகுதியின் உண்டை புறக்க வளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றழில் புகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன. மாணிக்கவாய் சொன்னார், விரிந்தன. அண்டமெல்லாம் உண்ட உண்டையா உருண்ட உருண்டையா விரியுது, விரிந்தன என்று சொன்னார். அளப்பெருங்காட்சி என்று சொன்னார். கெட்டக்லாபிக் எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் பிக் பேங். அப்படியே மாணிக்கவாசகர் யோக காட்சியில பின்னோக்கி பார்த்து 13.7 மில்லியன் இயர்ஸ் பில்லியன் இயர்ஸ் அகோ பின்னுக்கு போய் பார்த்து சொல்றேன். அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி என்றார். எங்களுக்கு இப்போ 50-60 வருஷத்துக்கு முந்தி விஞ்ஞானம் வந்து அதை சொல்லும் வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. விதிகின்ற உலகம் என்றதே தெரியாது, எக்ஸ்பேண்ட் யூனிவர்ஸ் என்றே தெரியாது. ஒரு 50-100 வருஷத்துக்குள்ளதான் இதெல்லாம் அந்த ரிலேட்டிவிட்டி தியரி, ஐன்ஸ்டீன் கண்டுபிடிப்பு, ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் மற்ற வானியல் விஞ்ஞானிகள் சொல்லித்தான் எங்களுக்கு இப்படி அண்டம் விரிந்து கொண்டிருக்கிறது என்று தெரியும். அந்த விரிந்து கொண்டிருக்கிற அண்டங்கள் ஒரு நேரத்தில் ஒடுங்கும். பிளாக் ஹோல் என்று சொல்லுவார்கள். எங்க ஒடுங்குது? பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டியில ஒடுங்கும், ஒற்ற புள்ளியில ஒடுங்கும். புள்ளி என்றா என்னண்டா சர்க்கிள் வித்தவுட் சர்க்கம்ஃபரன்ஸ் என்று சொல்லுவார்கள். அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் என்றா வெளியில பரிதி. பரிதி இல்லாத வட்டம் தான் பரிதி இல்லாத வட்டம் தான் புள்ளியா. பரிதி வட்டமா விரிஞ்சால் உலகம், புள்ளியா ஒடுங்கினால் ஒடுக்கம். பிரளயம் பிரபஞ்சம் பாருங்க. ஆமே பிரளயமாகும் அத்தாண்டவம். அந்த தாண்டவத்தெல்லாம் பிரளயம் நடக்குது. பிரளயம் கஸ்கேடிங் மன்னர் உண்டுண்டா நடக்கும். இது முதல்ல அதிலே ஒடுங்கி, அது அதிலே ஒடுங்கி, எதிரே ஒடுங்கி இப்போவும் நடந்து கொண்டே இருக்குது. எத்தனையோ பிளாக் ஹோல்ஸ் வந்து விழுங்கி கொண்டே இருக்குது அண்டத்தவதிகளை. எத்தனையோ என்ன பிக் பேங் வந்து ஒவ்வொருண்டா நடந்து கொண்டே இருக்குது. மல்டி யூனிவர்ஸ். அப்ப பிரளயமாகும் அத்தாண்டவம். இந்த பிரளயத்தை பஞ்ச பிரளயங்கள் என்று சொல்றது. பஞ்ச பிரளயத்து மிஞ்சு இருப்பானடி என்று படிப்பார்கள். பஞ்ச பிரளயத்து மிஞ்சி இருப்பானடி என்று. பஞ்ச பிரளயம் அதுல ஒவ்வொரு உலகமாக வரும். முதல் பிரம்மாண்ட நைமித்திய பிரளயம். எங்கட உலகங்களும் போகும். இந்த பூலோக புவர்லோக சுவர்லோகம் மூண்டும் போறது. பிரம்மாண்ட நித்திய பிரளயம் அவற்றை 4க்கு ஒருக்கா பிரம்மாண்டம் முழுக்க போகும். அங்கால அண்ட தொகுதிகள் எல்லாம். பிறகு 3வது வந்து இந்த பிரகிருதி மாயா உலகம் முழுக்க போகும் அங்கால. அடுத்து 4வது அதெல்லாம் போய் சுத்தமாயா உலகத்திலே ஒடுங்கும். ஸ்ரீகண்டருத்திரர் எல்லாரும் போய் அங்காலே ஒடுங்குறது. 5வது தான் மகா பிரளயம், மகா சம்ஹாரம். சுத்தமாயா உலகமும் சங்கரிக்கப்பட்டு எல்லாமே இறைவனிடம் ஒடுங்கும். அப்பதான் சாம்பல் எலும்பு எல்லாம் அவர்கிட்ட போய் சேரும். 5 பிரளயம். பிரம்மாவனுடைய நைமித்திக பிரளயம், மூலகங்களை நித்திய பிரளயம். நித்தியம்னா 4க்கு ஒரு முறை நடக்கும் நித்திய பிரளயம். மற்றது அடுத்தது வந்து என்ன சொல்றது, எங்கட பிரகிருதி மாயை முழுக்க ஒடுங்கிறது 3வது பிரளயம். அதை சொல்றது அபாந்தர பிரளயம். பிறகு அந்த அசுத்தமாய உலகம், அது போய் அசுத்தமாய உலகங்கள் ஒடுங்கி ஸ்ரீகண்டருத்தத்தில் ஒடுங்கி ஸ்ரீகண்டருத்திரனும் அவர் இருக்கிற அந்த அசுத்தமாய உலகங்களும் போய் அனந்தேஸ்வரர் உள்ளிட்ட சுத்தமாய உலகத்தில் ஒடுங்கிறது மத்திம பிரளயம். மத்திவண்டா நடு.
அடுத்தது கடைசியாக சுத்தமாயா உலகத்தை சிவன் நேரடியா தானே சங்கரிப்பார். அங்க இருக்கிறார் தானே சங்கரிப்பார். அது கடைசி பிரளயம், மகா பிரளயம், சங்காரம். பஞ்ச பிரளயமாக மத்தாண்டவம் ஆமே சங்காரத்தருந்தாண்டவங்களே சங்காரம். அதுல அருந்தாண்டவங்கள் இதெல்லாம் ஒருவனுடைய தாண்டவம். கடைசியா எல்லாம் அடங்கியக்குள்ள இறைவன் ஆடிக்கொண்டிருப்பதை அம்பாள் சாட்சியாக பார்த்து கொண்டிருப்பார். மகா பிரளய தாண்டவ சாட்சினே நமக என்று லலிதா சகஸ்ரநாமத்திலே மகா பிரளய கால தாண்டவ சாட்சினே நமக, தாண்டவத்தை சாட்சியாக பார்த்து கொண்டிருப்பார். பிறகு அம்பாளும் சிவத்தில் ஒடுங்குவார். இறுதியாங்காலந்தன்னில் ஒருவனே இதுவரந்தம் உறுதியில் நின்றார் என்றின் இறுதிதான் உண்டாகாதாம் அறுதியில் அரணே எல்லாம் அளித்தலால். ஆனால் இன்னும் பரது ஆக்கன் நோக்கம் பேரதி கரணத்தாலே திருப்பி படைப்புகள் எல்லாம் வருகுது, காத்தல் எல்லாம் வருகுது, ஆக்கன் நோக்கம் எல்லாம் திருப்பி வருகுது. பேரதிகரணம் அப்படியே பெரும் ஐந்தொழில்களால வருகுது திருப்பி. இதெல்லாம் அப்படியே தாண்டவம். ஆமே பொன்னம்பலம் அற்புதம் ஆனந்தம் ஆமே திருக்கூத்து எனவரது தாண்டவம் ஆமே பிரளயமாகும் அத்தாண்டவம் ஆமே சங்காரத்து அருந்தாண்டவங்களே. இன்றைக்கு இவ்வளவும் போதும் என்ன சிவா. வான்மையில் வளாது வைகமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன்மறையரது செய்க குறைவிலாதுவீர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நட்டவம் வேள்வி மெல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அரகர் நம பார்வதீபதையே அரகர நம பார்வதீபதையே அரகர நம பார்வதீபதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி சிச்சபேஷா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். நல்லது. நாளைக்கு சச்சங்கத்துல சந்திப்போம். வணக்கம்.